நாம் திரு ஸ்ரீகாந்த் கருணேஷ் உங்களிடமிருந்தே தொடங்குகிறேன். பிரதமருடைய குற்றச்சாட்டு, வெளியுறவுத்துறை அமைச்சருடைய குற்றச்சாட்டு, பாஜக மாநில தலைவர் குற்றச்சாட்டு என்று கச்சத்தீவு 3 நாட்களாக தொடர் பேசுபொருளாகி இருக்கிறது. 10 ஆண்டுகளாக கச்சத்தீவை மீட்பதற்கு பாஜக அரசு அல்லது மத்திய அரசு எடுத்த நடவடிக்கை என்ன? இப்பொழுது அது பேசுபொருளாவது ஏன்? அதாவது நம்ம இந்த விஷயத்தோட ஆழத்துக்கு நம்ம போகணும்னா, கச்சத்தீவு பத்தி நம்ம நீங்க சரியா உங்களோட தொடக்க முகமன்ல சொன்ன மாதிரி 50 ஆண்டுகளா பேசிக்கொண்டே மட்டும் இருந்தார்கள். எல்லா தேர்தல் அறிக்கையிலையும் இதை சொல்லிக் கொண்டே இருந்தார்கள், இதை நாங்க மீட்போம்னு. ஆனா உண்மை என்னன்னு மக்களுக்கு தெரியாம இருந்தது. யார் இதுல குற்றவாளி, யார் இதுல வில்லங்கம் செஞ்சதுன்னு தெரியாம இருந்தது. இன்னைக்குதான் வில்லங்க சர்டிபிகேட் வெளியில வந்திருக்கு. அதாவது இதுல காங்கிரசும் திமுகவோட முகத்துறை கிழிக்கப்பட்டிருக்கு இன்னைக்குதான். அதனால இவங்க தமிழருக்காக நாங்க செயல்படுறோம் அப்படின்னு சொல்ற எல்லா உண்மைகளும் இன்னைக்குதான் வெளிப்பட்டிருக்கு. 1974 கச்சத்தீவை நம்ம இழந்து விட்டோம். அது காங்கிரஸ் தாரை வார்த்து விட்டது. அதற்கு நாங்க நீங்க கொடுக்குற மாதிரி கொடுங்க, நாங்க அடிக்கிற மாதிரி அடிக்கிறோம், அழுகிற மாதிரி எழுகிறோம்னு ஒரு நாடக பாணியில காங்கிரஸ் கொடுக்கறதுக்கு நமக்கு திமுக அப்ப ஆட்சியில இருந்த திமுக அனுமதி கொடுத்திருக்கு. நாங்க அதை உங்களை தடுக்க மாட்டோம், தீவிர போராட்டம் நடத்த மாட்டோம், கொஞ்சம் ஓரளவுக்கு அப்படியே சண்டை போடுற மாதிரி பண்ணி போவோங்கிறதெல்லாம் இதெல்லாம் எவ்வளவு கீழ்த்தரமா மக்களை ஏமாற்றக்கூடிய ஒரு செயல். இப்படி எல்லாம் நடக்குமான்னு மக்கள் யோசிக்கிறாங்க. இதுக்கான ஆதாரங்களும் ஆதரவுகளும் இன்னைக்கு வெளியில வந்திருக்கு. நம்பர் 1, 1974 கச்சத்தீவை இழந்த நம்ம என்ன இழந்தோம்? 76 மீன் பிடிக்கும் உரிமையும் இழந்துட்டோம். அந்த ஷரத்து நீக்கப்பட்டுருச்சு. அப்பவும் கூட அதே திமுக அரசு அமைதி காக்குது. அதுல போராட்டம் எல்லாம் கண் துடைப்புக்காக மட்டும்தான் நடத்தப்படுது. இது வெறும் சாதாரண பிரச்சனையா பார்க்க முடியாது. யோசிச்சு பாருங்க. நானும் ஒரு செய்தி வாசிப்பாளர் இருந்திருக்கேன். எத்தனை முறை இந்த செய்தி வாசிச்சிருக்கேன். தமிழக மீனவர்கள் நடுக்கடல்ல சுட்டு கொல்லப்பட்டாங்க, படகு பறிமுதல். படிச்சுக்கொண்டே இருந்தோம். தினம் நடந்துச்சு. ஆனா 10 ஆண்டுகளாக அந்த துன்பம் நிறுத்தப்பட்டிருக்கு. மோடி அவர்கள் ஆட்சிக்கு வந்ததுல இருந்து 6184 பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க இதுவரைக்கும். ஆனா மோடி அவர்கள் காலத்தில் கைது செய்யப்பட்ட அத்தனை பேரும் முழுசாக மீட்டு கொண்டு வரப்பட்டிருக்காங்க. ஆனா எத்தனை பேர் கடல்ல சுடப்பட்டு இறந்திருக்காங்க இத்தனை நாள்? அதாவது என் மீனவன் கடலுக்கு மீன் பிடிக்க போனானா அவனுக்கு கிடைக்க போறது மீனா மரணமானே தெரியாத ஒரு அவல நிலை இருந்தது. அந்த அளவுக்கு நம்மளுடைய கடல் உரிமை அங்க காவு கொடுக்கப்பட்டிருந்தது. ராமநாதபுரம் மகாராஜாக்கு சொந்தமான அந்த நிலம், மீன்பிடி உரிமை 150 ஆண்டுகளுக்கு மேல அவர் அங்க கொண்டு செலுத்துற அந்த உரிமை அத்தனையும் எதையும் கருத்தில் வாங்காம திமுகவும் காங்கிரசும் அந்த உரிமையை விட்டு கொடுத்த உண்மை இன்னைக்குதான் வெளியில வந்திருக்கு. நாங்க வெறும் தமிழுக்காகவும் தமிழ் மொழிக்காகவும் தமிழர் நலனுக்காகவும் போராடுறோம் அப்படின்னு வாயில மட்டும் சொன்னா பத்தாது. உண்மையில என்ன நடந்திருக்கு இன்னைக்குதான் தமிழ் மக்களுக்கு இந்த உண்மை தெரிய வந்திருக்கு. இன்னைக்கு சொல்றது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததா இருக்கு. ஸ்ரீகாந்த் கருணேஷ், நீங்க சொல்லியிருக்கிற விவரங்கள் எதுவும் புதிது இல்ல. ஆர்டிஐலேருந்து கொடுத்திருக்க தகவல் என்பது எந்த விவரமும் புதிது இல்லை. 1974 2 நாடுகளுக்கு இடையே ஒரு ராஜதந்திர ரீதியில் நடைபெற்ற உடன்படிக்கை ஒப்பந்தம். அந்த ஒப்பந்தம் என்பது நீங்கள் கொடுத்திருக்க இந்த சொல்லியிருக்க தகவல் எல்லாம் பழசு தான், புதுசாக எதுவும் இல்லை. இன்றைக்கு இந்த விவகாரத்தை நீங்கள் பிரச்சாரமாக முன்னெடுக்கிறீர்கள். தேர்தலில் இது அருணாச்சல் பிரதேசத்தில் இப்போ 30 இடங்களுக்கு மேலே 2017 தொடர்ந்து சீனாவுடைய அத்துமீறல் ஆக்கிரமிப்பு தொடர்ந்துகிட்டு இருக்கு. அதிலிருந்து திசை திருப்பதற்காக பாஜக இந்த விவகாரத்தை கையில் எடுத்திருக்குன்னு சொல்றாங்க. ரெண்டு விஷயம் நீங்க கவனிக்கணும். அருணாச்சல பிரதேசத்தையும் இதையும் நம்ம ஒன்றாக கணக்கிட முடியாதுன்னு வெளியுறவுத்துறை அமைச்சரே ரொம்ப வெளிப்படையா விளக்கம் கொடுத்திருக்காரு. மேற்கொண்டு அதையே நம்ம சொல்றது காலவரையும். அதாவது இது நமக்கு இருக்கிற உரிமையை, நமக்கு இருக்கிற ஆதரவை சும்மா ஜஸ்ட் லைக் தட் நம்ம விட்டு கொடுக்கிறோம். அங்க எவனோ ஒருத்தன் நம்மளோட பலமானவன் போராடுறான். இது நமக்கு கீழே இருக்க ஒரு கீழ்த்திசை நாட்டுக்கு நீங்க விட்டு கொடுக்குறீங்க. நம்மள்ட்ட இருக்கிறத தாரை வார்த்து கொடுக்குறீங்க உரிமையை. அங்க எவன் நம்மளோட பலம் வாய்ந்த ஒரு நாடு நம்மளை ஆக்கிரமிக்குது. அதுக்கு நீங்களும் நாங்களும் எல்லாரும் சேர்ந்து போராடணும். அதையும் ஒரே தராசில் பார்க்க கூடாதுன்னு அவர் ஏற்கனவே விளக்கம் சொல்லியிருக்காரு. இப்ப இங்க எங்க சிக்கல் வருதுன்னா, வெறும் இது மீன்பிடி உரிமையோட போகல கச்சத்தீவு. இன்னைக்கு சைனாக்காரன் அங்க உட்கார்றான். அதாவது கல்லெறியும் தூரத்துல இந்தியாவோட எல்லையில அதே இலங்கையோட அனுமதியோட சைனாக்காரன் உட்கார்ந்தா நாட்டுக்கு இறையாண்மை. அதான் சொல்றாங்க. அதே சீனா தான் அருணாச்சல பிரதேசத்துல இந்தியாவுடைய பகுதியை ஆக்கிரமிச்சிருக்கு. அதுக்கு தடுப்பு நடவடிக்கை எதுவும் இல்லை. ஆனா 50 ஆண்டுகளுக்கு நடந்த விவகாரத்தை இப்ப ஏன் பேசுறீங்கன்னு சொல்றாங்க. இது ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குன்னு உங்களுக்கு தெரியலையா? அதாவது
நம்முடைய எல்லையில நமக்கு உரிமையான பகுதியை நீங்க அது அர்த்தம் இல்லாம தாரை வார்த்து அந்த இடத்துல வந்து அவன் உட்கார வைக்கிறீங்க. அது இலங்கை அனுமதியோடு வந்து உட்கார்றான். இதுக்கான நடவடிக்கை எடுப்பாங்க. இதுக்கு பதில் நடவடிக்கை இந்தியா எடுக்கத்தான் போகுது. அதே நேரத்துல அங்க அது நம்ம கண்காணாத எல்லையில அந்த இடத்துல அவன் ஆக்கிரமிப்பு பண்றான், இல்லன்னே மறுக்கல. அதோட உண்மை என்னன்னு வெளியில வரணும். இன்றைக்கு அது ஒரு தகவல் வந்திருக்கு. அந்த தகவல் செய்தியோட உண்மைத்தன்மை இன்னும் தீவிரமா இருக்கா, இன்னும் குறைவா இருக்கா அப்படிங்கிற உண்மைத்தன்மை வெளியில வந்தாதான் தெரியும். அதை ஒட்டுமொத்த நாடும் நம்ம எதிர்க்கணும் அந்த நேரத்துல. அதனால ஒரு இடத்துல ஆக்கிரமிப்பு நடக்குது, இந்த இடத்துல தாரை வார்ப்பு நடக்குது. இது ரெண்டையும் ஒரே தராசில் எப்படி பார்க்க முடியும்? இது வந்து பொறுப்பற்ற தாரை வார்ப்பு. இது வந்து முடிஞ்சு நம்ம வந்து மாட்டுக்கு முன்னாடி நின்று வந்து நம்ம முட்டு நிக்கிற மாதிரி இவங்களே கொடுத்து இவங்களே பிரச்சனைய வரவழைச்சிருக்காங்க. அதனால தொடர்ந்து இதுக்கும் அதுக்கும் ஒரே தராசில் பார்க்க முடியும். முதல் கட்ட பார்வை எடுத்துக்கணும்.